ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் இதுதான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு கைப்பிடி வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்கிறேன். வெண்டைக்காய் வதக்கிட்டுருக்கேன். பக்கத்தில் 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வதக்கி விட்டுடலாம். தோசைக்கல்லில் வெண்டைக்காய் வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் ஊற்றிடலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காயும் எடுத்து இதிலையே போட்டுடலாம். வேக வச்ச பருப்பையும் எடுத்து இதிலையே ஊற்றி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வந்தவொடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தக்காளி சட்னிக்கு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, 2 காஷ்மீர் மிளகாய், கொஞ்சம் கரும்பு சர்க்கரை எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சி வச்ச விழுதையை அதிலே போட்டு சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். இந்த பக்கம் கடலை சட்னிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 3 வரமிளகாய், 2 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் உப்பு, கடலை 1 கப்பு வறுத்து தோல் எடுத்து வச்சது அரைச்சி வச்சுருக்கேன். சட்னி அரைச்சி தாளிதம் போட்டேன். இட்லி பானை வச்சு இட்லி ஊற்றியாச்சு. 10 நிமிஷத்தில் இட்லியும் ரெடி ஆகிடும். ஊற்றி மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஜூஸ்க்கு மாதுளம்பழம், ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு இந்த மிக்சியிலேயே இன்றைக்கி அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன். இது இனிப்புக்கு தேன் கலந்துடலாம். கலந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு தட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நிலக்கடலை சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு புளி போடலை. வெண்டைக்காய் சாம்பார் மதியம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னி 4 நாளானாலும் கெடாது. ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.